ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஸ்ரீ. இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளாக எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி ஒரு மீன் குழம்பு செய்யறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, ஃபஸ்ட்டு தாளிப்புக்கு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சோண்டு வெங்காயம், கருவேப்பிலை போட்டாச்சு. இது நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம், வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலராக வரும். அப்போ தான் கொஞ்சம் குழம்பு நல்லா திக்காக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலரி விடுங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனாக கொஞ்சம் நல்லா கலர் மாறி வரும். இந்த கண்ணாடி பதத்துலேருந்து வேறு கலரில் மாறி வரும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி நல்லா குழையணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி நல்லா குழையணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு, கல் உப்பு போட்டுக்கிறோம். உங்களுக்கு கல் உப்பு அளவு தெரியல அப்படின்னா நீங்கள் சால்ட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சமாக நாங்கள் கல் உப்பு போட்டுக்கிறோம், நீங்கள் சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா இந்த கல் உப்பும் மஞ்சள் தூளும் இந்த டொமேட்டோவை நல்லா குழைய வைக்கும். இப்போ நல்லா குழஞ்சதுக்கப்புறம் வாசனைக்காக 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா இந்த ஸ்டேஜில் நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது. குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போடணும். இது வெறும் மிளகாத்தூள் இல்லை, வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். நல்லா கைவிடாமல் கலரி விட்டுக்கோங்க. ஏற்கனவே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இது நல்லா இந்த குழம்பு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுக்கு மேலே வரும். பாருங்கள், நல்லா தக்காளியும் வெங்காயமும் நல்லா குழஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் கரைச்சி வச்சுருக்கிற புளியை ஊற்றிக்கிறேன். நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் எல்லாம் இந்த மிளகாத்தூள் எல்லாமே அந்த புளி தண்ணி எல்லாமே நல்லா இதுவாகும். நல்லா கொதி வரும். பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் புளி தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கத்திரிக்காவோ இல்லை மாங்காவோ எந்த காய் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். எங்ககிட்ட எதுவும் இல்லை. இப்போ பாருங்கள், நல்லா கொச்சி வந்த பிறகும் மீனை போட்டுக்கலாம். மீன் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, போட்டுட்டு கரண்டி வச்சோ சும்மா கலரிட்டே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கலரணுன்னா மீன் உடஞ்சி போயிடும், துண்டு துண்டாகிடும். ஸோ எதுவுமே பண்ணாதீங்க. நல்லா இந்த மாதிரி கொச்சி எண்ணெய் வதந்து வந்தப்போ மீனை போட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கும். இந்த டைமில் நீங்கள் மாங்காய் இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் நேரம் கொச்சதுக்கப்புறம் மாங்காய் அரிஞ்சு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே மாங்காய் போட்டுட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே குழஞ்சி போயிடும். ஸோ அந்த ஸ்டேஜில் போட வேண்டாம். இது நல்லா மீன் நல்லா கொதித்து வரும். சைட் பை சைடு அப்படியே நாங்கள் கிழங்கா மீனும் வறுத்துட்ருக்கோம். இதில் ஒன்றுமே போடலை, வெறும் உப்பு, மஞ்சள், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள், உப்பு, இதுதான் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துச்சு பாருங்கள். நம்ம எந்த டிஸ்டர்பும் பண்ண தேவையில்ல. கரண்டி வச்சு கலக்கிறது அது எதுவுமே பண்ண தேவையில்ல. அப்படி பண்ணால் மீன் அப்படியே உடஞ்சி போயிடும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே பண்ண தேவையில்ல. பாருங்கள், குழம்பு எப்படி நல்லா செவந்து கொச்சி வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். நல்ல ஸ்மெல் வரும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். கடைசியில் கருவேப்பிலை
கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. பாய்.